ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். நான் இதோட ஈது ஸ்பெஷல் விலாக் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வட்டலப்பத்துக்கு தான் நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன் முந்திரி பருப்பு. ஒரு முட்டைக்கு 5 முந்திரி பருப்புன்னு சொல்லிட்டு 6 5 30 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். 2 கைப்பிடி வந்து கடற்பசி தனியாக ஊற வச்சுக்கோங்க. கடற்பசி செய்ய போகிறேன். முந்திரி பருப்பு வச்சு வட்டலப்பம் செய்ய போகிறேன். 3/4 கிலோ போனில் சிக்கன் எடுத்துருக்கேன் முதல் நாள் நைட்டு. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போன்லெஸ் சிக்கன் தனியாக, கிரேவிக்கு தனியாக நைட்டே க்ளீன் பண்ணிவிட்டு போன்லெஸ் சிக்கன் தனியாக, கிரேவிக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து காலையிலே ஆக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வேலையாக கேரமல் கடப்பாசி செஞ்சுக்க போகிறேன். அதுக்கு கேரமலுக்காக 1 கப் வந்து நான் சுகர் சேர்த்துட்டு இந்தமாதிரி ப்ரௌனிஷாக வந்த பிறகு ஊற வச்ச கடப்பாசியை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு பயப்பட வேணாம். நல்லா கிண்டி விட்டிங்கனாக்கா அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து அதே அளவு 2 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வேகட்டும். அந்த கடப்பாசி நல்லா கரையணும். அதுக்கடையில் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அதில் வந்து 3 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கல்லையும் ஊற வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்தமாரி மெத்தடில் வந்து வட்டலப்பம் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல முந்திரி பருப்பையும் பொட்டுக்கல்லையும் ஊற வச்சுருந்தோம், அது மிக்ஸி ஜாரில் கொடுத்து அதில் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஏலக்காய் இல்லைனாக்கா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் திக்கான பால் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கிடையில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் திருவுண தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி போடுங்க, இல்லைன்னா இளம் தேங்காவாக இருக்கணும், தோல்லாம் கருப்பாலாம் இருக்கக்கூடாது. அந்தமாரி இருந்துச்சுன்னா ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு திக்கான பால் கொடுத்து நல்லா ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது எவ்வளோ சூப்பராக வருதோ அதுதான் அந்த வட்டலப்பத்தோட டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், திக்கான பால் கொடுத்து போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்ட்டு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ முட்டை வந்து 6 முட்டை எடுத்துக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் கூட பீட்டருக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கடற்பசி வெந்துட்டுருக்குல, அதில் வந்து அந்த கேரமல் போட்ட சுகர் பத்தாது. அதனால் எந்த கப்பால் கேரமலுக்கு சுகர் எடுத்தனோ அதே கப்பால் 1/2 கப் அளவு சீனி எடுத்து கடப்பாசியில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து சுகர் கரையிட்டோம். அதுக்கடையில் வந்து இந்த மிக்ஸி ஜார்லேயும் 6 முட்டையும் ஒன்றாவே ஊற்றிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக அரைக்கிறதா கூட அரைச்சிக்கலாம். நான் 6 முட்டையும் ஒன்றா ஊற்றி விஸ்க் இருந்தால் கூட நல்ல நுரப்பொங்க அரைச்சிக்கோங்க. நான் வந்து மிக்ஸியிலே அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து முட்டை 2 கப் வந்து சீனி சேர்த்துக்கிறேன். எந்த அளவில் சேர்த்துக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து 100 கிராம் சீனி இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கிட்டிங்கனாக்கா சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ முட்டையை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிருக்கணும் முட்டையோட. விஸ்க் இருந்தால் கூட நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு பொட்டுக்கல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜாரில், அதை எடுத்து அந்த முட்டையிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த நல்லா எல்லாத்தையும் கழுவுறதுக்காக கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதிலே ஊற்றிக்கிறேன். சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு வாட்டி அதையும் அரைச்சிக்கலாம், 2 சேர்த்து அரைச்சிக்கலாம். அது தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து கடப்பாசி நல்லா வெந்துருச்சு, அதையும் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். இது நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகட்டும். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து வட்டலப்பம் அரைச்சி வச்ச மிக்சருக்கு வந்து குக்கரில் வந்து நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலவடை மாதிரி போட்டுக்கிறேன். இந்த பாத்திரத்தில் தான் வட்டலப்பம் வைக்க போகிறேன். அதனால் நான் நெய் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிறேன் எங்கே பார்த்தாலும். இது நல்லா வடிகட்டி சேர்த்துக்கேன், அப்போ தான் முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்ல வடிகட்டி சேர்த்தா தான் முந்திரி பருப்போ இல்லை தேங்காவோ அரையாமல் இருந்தால் கூட இதிலே சேர்த்து நின்றும். ஏலக்காவும் நல்லா வந்து இதிலே தங்கிடும். இப்போ அது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுங்க. அதுவே போதும், நல்லா வெந்து வரும். அப்படி உங்களுக்கு விசில் வேவலைனாக்கா இன்னொரு விசில் வச்சுக்கலாம். இப்போ நைட்டு வந்து டின்னருக்காக நான் வந்து இது வித்தியாசமான சட்னி செஞ்சேன், மாங்காய் சட்னி. சூப்பராக இருந்துச்சு. இதோட ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். இது தோசை சுட்டுட்டு இந்த மாங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். இப்போ அது நல்லா வெந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ சட்னி தாளிச்சிட்டு தோசையும் சுட்டுக்க போகிறேன். இன்றைக்கி ரொம்பவே டல்லாகவே இருந்துச்சு இந்த பேர்னா. என் ஹஸ்பண்ட் வந்து 10 வருஷமாக என் கூடயே தான் இருந்தாங்க. இப்போ தான் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அவங்க இல்லாமல் இந்த பேர்னா கொண்டது ரொம்பவே போரிங்காக இருந்துச்சு. என்ன செய்கிறது, இதையும் கடந்து போகணுமே, பசங்களுக்கு நம்ம தானே செஞ்சாகணும்னு சொல்லிட்டு மல்லு கட்டி ஏதோ ரொம்ப சோம்பலாக செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து வட்டலப்பம் செஞ்சாச்சு. இப்போ வந்து ஜாலருக்கு தான் வந்து தேங்காய் பால் அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து ஒரு தேங்காய் அரைச்சா போதும், பால் புழிஞ்சா போதும். நான் ஃபஸ்ட்டு கப்பில் வந்து எதுவுமே நான் போடல, வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சிக்கிட்டேன். 2வது கப்புக்கு வந்து நான் ஒரு வெங்காயமும் 3 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அதையும் போட்டுக்கிறேன்.
போட்டு அரைச்சிங்க தான் சூப்பராக வரும். இந்த பெருஞ்சீரகத்தோட வாசம் தான் இந்த ஜாலருக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பெருஞ்சீரகம் மிஸ் பண்ணாமல் சேருங்க. இப்போ வந்து இதையும் அரைச்சிட்டு அதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா திக்காக பால் புழிஞ்சிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு பால் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஜாலருக்கு மாவு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பால் எவ்வளோ தூரம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஜாலர் மாவு கிடைக்கும். எனக்கு இந்த அளவுக்கு ஜாலர் மாவு கிடைக்கும். இங்கே பாருங்கள் கடைசி வரையும். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு மாவையும் போட்டு அதில் வந்து ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் தான் முட்டை உடச்சி ஊற்றிக்கணும். அப்புறம் உடைக்க வேணாம். நல்லா அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிக்கணும். இதேமாரி எல்லா பாலையும் ஊற்றிட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டு அரைச்சிட்டு இந்தமாரி நல்லா வடிகட்டிங்க. அப்போ தான் வந்து அந்த அடைப்பு இல்லாமல் இருக்கும். அடைப்பு இருந்துச்சுனாக்கா ஜாலர் ஒழுங்காக வராது. இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வச்சுருக்கேனோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி வச்சுக்கணும். இப்போ அதிலே உப்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம். நீ சும்மா கூட போட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் என்னோட கொஞ்சம் திக்காக இருந்துச்சு மாவு, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரைக்கணும் இந்த மாவு. அப்போ தான் சூப்பராக வரும் ஜாலரு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். இதுதான் ரொம்ப பெரிய வேலை, அது செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ காலையில் உள்ள வேலைக்கு வெங்காயத்தையும் நல்லா உரித்து வச்சுக்கிறேன். இப்போ வட்டலப்பமும் வெந்துருச்சு பாருங்கள். நைட்டு இது செய்யக்குள்ளலாம் 11 மணி இருக்கும். இப்போ பாருங்கள் வட்டலப்பம் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதேமாரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லை கருப்பட்டியில் கூட செய்யலாம், செம்மையாக இருக்கும். இன்ஷால்லா அதோட ரெசிபியும் நம்ம சேனலில் வரும். இப்போ கடப்பாசியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வெங்காயத்தை உரிச்சு வச்சாச்சு. இப்போ பராட்டா மாவு பிணைய போகிறேன். நம்மலாம் பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுக்காக நான் 3/4 கிலோ வந்து மாவு பிணைய போகிறேன். இது பிணையக்குள்ளலாம் 12 மணி இருக்கும். இதில் 1 ஸ்பூன் சுகரும் 1 ஸ்பூன் வந்து உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. வேறு எதுவும் போட வேணாம், இதுவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிறேன். நல்லா எல்லாம் ஒன்றா வந்து நல்லா திக்காக பிணைஞ்சிக்கோங்க. நல்லா அடித்து பிணைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் நல்லா பொசன்னு கிடைக்கும் பரோட்டா. அடிக்கடி மைதாவில் பரோட்டா செஞ்சு கொடுக்காதீங்க. கோதுமை மாவில் தான் அதிகமாக செஞ்சு கொடுங்க. மைதா வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. என்றைக்காச்சும் எப்போயாச்சும் ஃபெஸ்டிவல் இந்தமாரி கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னாக்கா அப்போ செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாவில் வந்து நான் எண்ணெயை ஊற்றியே வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நான் பிணைஞ்சது 12 மணிக்கு 5 மணிக்கெலாம் சுட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். நைட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தா தான் காலையில் வந்து ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ காலையை அடித்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் மாவும் சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரிட்ஜில் உள்ள ஜாலர் மாவு கோழிலாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். வட்டலப்பம் கடற்பாசி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து மாவு இருக்குல்ல, அது நல்லாவே பொசன்னு வந்திருக்கு. அதை நம்ம வீசி வச்சுருவோம். அது ஒரு பெரிய வேலை. அந்த வேலையை முடிச்சிட்டாக்கா எல்லா வேலையும் ஈஸியாகிடும். இப்போ நான் வந்து வீசிக்க தான் போகிறேன். உங்களுக்கு தெரியலன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்தமாதிரி நல்லா வளர்த்துட்டு இப்படி இருக்கக்குள்ளேயே நான் வீசுவேன். இந்த கையெல்லாம் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்படி வீசினீங்கனாக்கா ரொம்பவே ஈஸியாக வரும் பரோட்டா. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் தேய்ச்சாலும் இந்தமாரி வீசுகிற அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்ட் வராது. இந்தமாரி வீச கற்றுக்கங்க. எப்பயுமே ஒரு கர்ச்சீப் இருந்தால் கூட வீச கற்றுக்கலாம். இந்தமாரி எல்லா பரோட்டையும் நல்லா வீசி எடுத்துக்கலாம். இந்தமாரி மேட்டு வாங்கி வச்சுட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்தமாரி மேட்டு கிடச்சிச்சின்னா நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் வீசி வச்சுட்டேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ காலையில் எங்கள் வீட்டு கோழியை தான் எழுப்ப போகிறேன். எழுப்பி அதுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ கிச்சனுக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறேன். அதுலேயே உருளைக்கிழங்கு தேங்காய் எல்லாமே அரைச்சி அதிலே ஊற்றிப்பேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நான் எண்ணெய் வந்து பரோட்டாக்கு வச்சுருந்தேன்னா அந்த எண்ணெய் தான் கொஞ்சம் இருந்துச்சு. அதை ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு கல்பாசி எல்லாத்தையும் போட்டுட்டு வெட்டி வச்சுருந்தேன். வெங்காயம் 4 பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் புதினா மல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த தக்காளி வந்து மசியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் போடலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன்.
இன்னுமே சாஃப்டாக இருக்கும் சிக்கன் வந்து. அதனால் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ சிக்கனை கழுவி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து 1½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கின பிறகு 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டு இல்லை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், 1/2 மூடி தேங்காய், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 2 கப் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரை அலசிட்டு 1 கப்பும், இன்னொரு கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சிக்கனும் தண்ணி விடும். அதனால் நான் பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு லிட்டர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் தான் சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஜாலருக்கு மாவு இந்த கோலையில் ஊற்றிக்கிறேன். இந்த கோலை எங்கே வாங்கினீங்க? இந்த நாகூர்லலாம் இது ஃபேமஸாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னாக்கா, இல்லைனா ஆன்லைனில் கூட செக் பண்ணி பாருங்கள் இந்தமாரி கிடைக்குதாண்டு. 3 கன்று உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு 2 இருக்கும், 1 இருக்கும், அந்தமாரி கிடச்சா கூடவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த 3 கன்று உள்ளதே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு இங்கே வந்து ஜாலர் தான் ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா நேரம் இல்லை, அதனால் சீக்கிரமாக செஞ்சாகணும். ஹெல்ப்புக்கு ஆளுலாம் இல்லை, நம்ம தான் செஞ்சாகணும்னு சொன்னாக்கா இந்தமாரி டைம் சேவ் பண்ணி சீக்கிரமாக நம்ம வேலையை முடிக்க தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் பசங்களையும் கிளப்பிக்கணும், நம்மளும் ரெடி ஆகணும், கிச்சன் ஒர்க்கையும் பார்க்கணும். இவ்வளோ எல்லாத்தையும் நம்மளே பார்க்குறதுக்கு நம்ம டைம் சேவ் பண்ணால் தான், அதுவும் சீக்கிரமாக எல்லாத்தையும் வேலை முடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஜாலர் தான் வீசிக்கிறேன். இந்தமாரி பாருங்கள், இது வீசுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே சூப்பராக வருது பாருங்கள். நம்ம மாவு பக்குவத்தை பொறுத்து தான் வரும். இல்லைனா அடப்பு வந்துச்சுனாக்கா ஸ்டக்காகி நின்றும், மாவு ஒழுங்காகவே வராது. எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன். இது ஜாலர் சுடுறதுக்கு அது ரொம்ப லேட்டாகும். பரோட்டா சுடுறதுக்கு கூட கொஞ்சம் ஈஸி தான். இப்போ ஜாலரில் எல்லாத்தையும் வீசி வச்சுக்கிட்டேன். இப்போ பரோட்டாவையும் 2 போட்டு கல்லில் போட்டு எடுக்க போகிறேன். சீக்கிரமாக வேலை முடியட்டுமேங்கிறதுக்காக. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 பரோட்டா நான் போட்டு எடுத்துக்கிறேன். சூப்பராக வரும் பரோட்டாவும். எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 போட்டே வேலை ஈஸியாக முடியும். 2 கல் இருந்தால் கூட 4 போட்டு கூட எடுத்துக்கலாம். இன்னுமே சீக்கிரமாக முடிச்சிடும் வேலை. இப்போ 2 கல்லில் இருக்கக்குள்ளேயே 2 வீசி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதுமாரி இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி செஞ்சுட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ 2 பரோட்டையும் எடுத்து மேலே போட்டுக்கலாம். இப்போ 2 சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை தான் அடிக்க போகிறேன். அடிக்கிறது தான் எனக்கு பெரிய டாஸ்க்கே, ரொம்ப கை சுடும். 2 அடித்து எடுத்துப்பேன். சீக்கிரமாக அடித்தா தான், இல்லைனா லேட் ஆகிடுச்சு ஆறிடுச்சுன்னா சீக்கிரமாக அடிக்க வராது, ரொம்ப சாஃப்டாக வராது. இல்லைனா இந்த பாருங்க குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் முதல்ல கிளம்பணும். ஒரு சைடு என் பசங்களையும் கிளப்பி விட்டுட்டேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா, ஜாலர், வட்டலப்பம், கடைப்பாசி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பெருநாள் இப்படி தான் கொண்டாடணும். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.